கிழமைக்கு உண்டான லெவலில் நம்ம என்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் போட்டுட்டோம். அதை ஒரே ஒரு சேஞ்சப் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதனுடைய சேஞ்சப் எப்படி இருக்க போகுது அப்படின்ற முறையில் நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன மாதிரி பார்க்க வர போகிறோம் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் ஒரு ட்ரேடில் டிசிப்ளைன்ட்டாக அதுக்குண்டான ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிச்சா, அந்த ஸ்டாப் லாஸ் அண்டிங் பண்ணிச்சா, அதோட கொஞ்சம் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், ஷட் டவுன் பண்ணுங்கள். ஷட் டவுன் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் ஒரு காலையில் ஒரு எஸ்எல் அண்டிங் பண்ணிச்சுன்னா மதியம் ஒரு மணி அளவில் ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அந்த மொமெண்டத்தில் எஸ்எல் கவரேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற கேட்டகரியில் யோசிக்கணும். இங்கே என்ன சொல்ல வர போகிறேன்னா, போன வாரத்தினுடைய லெவலில் என்னுடைய டே கேண்டில் எப்படி மூமெண்ட்டும் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். போன வாரத்தினுடைய லெவலில் இது அந்த வீக்லி ஐ வீக்லி லோ. அப்போ இதனுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான சப்போர்ட் ரெஸ்டாரண்ட் அப்படியே சேஞ்சப் பண்ணிக்கலாமா? அப்போ இந்த வீக்லி லோ சேமாக தான் இருக்குது. அப்போ ஓகே, முடிஞ்சிருச்சுங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஃபெப் எடுத்துகிட்டு இங்கே ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணிட்டோமா? ட்ராப் பண்ணிவிட்டு இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம், ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக. சரிங்களா? ரெண்டும் சேமாக இருக்குது, மந்த்லி மிட் பாயிண்ட்டும் வீக்லி மிட் பாயிண்ட்டும். அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது பெரிய அளவில் ஒரு ஃபால் கொடுக்க போகுது. சரிங்களா? இது பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஃபால் பெரிய அளவில் இருக்க போகுது. அப்போ அதனுடைய 127 ரிவர்சல் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கேன், இங்கேயும் கொடுக்கல, அங்கேயும் கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறீங்கன்னா, கேண்டில் எப்போயுமே கீழே இருந்துச்சுன்னா மேலே கொடுத்துக்கணும். ரிவர்சல் பாயிண்ட் ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சா? நம்மளுக்கு மேல் சைடை போயிட்டோம், அதனால் கீழேயும் எடுத்துகிட்டு வரோம். அப்போ டவுன் ஆகிடுச்சுன்னா இது வரைக்கும் டவுன் ஆகணும்னு நம்மளுக்கு தெரியணும்ல, எங்கே சப்போர்ட் எடுக்க போகுதுன்னு. அதே கேண்டில் வச்சு இப்போ டவுன் ட்ரெண்டை போடுறோம். இந்த டவுன் ட்ரெண்டை இங்கே எடுத்துக்கணும் வச்சுட்டோம்னா நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு சரி ஆகிடுச்சு. அப்போ டே கேண்டிலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதனுடைய லோவை கட் பண்ணும்போது ஒரு ட்ரெண்டு நெகட்டிவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த டபுள் சப்போர்ட்டில் இருக்கும்போது இதை பிரேக் பண்ணாகும்போது இதுக்குள்ளே சைட்வே தான் இருக்க போகுது. அப்போ அப்சைடுக்கு உண்டான வேல்யூவேஷன் இதுக்கப்புறம் இருக்கும்போது தான் அப்சைடுக்கு உண்டான வேல்யூவேஷன். அதனுடைய கேப் டவுன் கேப் அப்பு கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்து இதனுடைய சேஞ்சப் ஆகும். அப்போ உதாரணத்துக்கு இங்கே பையோ டிப்ஸோ கால்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல, இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அப்போ இந்த க்ளோசிங் எப்படி நடந்திருக்கு, அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணும்போது தான் ட்ரெண்டு நெகட்டிவ் ஆக போகுது அப்படின்ற சினாரியோக்கும் நீங்கள் வரணும். சரிங்களா? ட்ரெண்டு நெகட்டிவ் ப்ரீவியஸ் டே உடைய ஹையிலிருந்து சப்போஸ் இதனுடைய மிட் பாயிண்ட்டை இது ஒரு சப்போர்ட்டாக எடுக்க போகுது. அப்போ நாளைக்கு
சிமிலரான ஒரு கேப் அப்பில் இருக்குன்னா இதனுடைய ஹையை சப்போர்ட் பண்ணுதா இல்லை வீக்னஸ் ஆகுதா? அப்போ இதனுடைய கொஞ்ச நேரம் தொடர்ந்து பைக் சவுண்டு அது இதுன்னு வந்துட்டுருக்குங்களா, கொஞ்சம் சைலண்ட்டான ஒரு லெவலில் நம்ம சொல்லலாம். அப்போ உதாரணத்துக்கு இது அப்சைடுக்கு உண்டான ஒரு மொமெண்டம், இது 127 இது வெயிட் பண்ணுதா இல்லை ரிவர்சல் எடுக்க போதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மிட் பாயிண்ட்லேயும் நம்ம ஒரு அப்சைடு போதும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்சைடு எதிர்பார்க்கணும். இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தோன்னா ஒரு அப்சைடுக்கு உண்டான போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம ஒரு டவுன் ஆக போகுதுன்னா இதனுடைய கேண்டில் இதுக்குள்ளே வரும்போது தான் இதை டவுன் சைடு நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். அப்போ நேற்றுனுடைய ஒரு புட் ஆப்ஷன் லெவல் அதனுடைய ஹை எவ்வளோ ருபீஸ்ன்னு பாருங்கள். அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக யாரும் டிப்ஸோ கால்ஸோ கொடுக்குறது இல்லை. சரிங்களா? அப்போ டீப் மணியில் டெல்டா வேல்யூ பிரகாரம் டீப் மணியில் போயிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் ஆப்ஷன் செயினில் வெப் எப்படி ட்ராப் பண்ண போகிறோன்னு சொல்லித்தரேன். அப்போ டீப் மணியில் எப்பயுமே அதனுடைய டீப் மணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கேட்டகரி வைஸாக இது கரெக்டாக உங்களுக்கு பொருந்தும். நேற்றனுடைய ஹை எவ்வளோ ருபீஸ்? அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட்டை கிடக்கும்போது அதனுடைய லோவை கிடக்கும். அந்த லோவை கிடக்கும்போது இதனுடைய ஹையை கிடக்கும்போது இது டவுன் சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டி சேஃபாக இருக்கும். பையோ டிப்ஸோ கால்ஸோ எதுவும் கொடுக்குறதில்ல. இது ஒன்லி அந்த சேட்டில் மெயின் சேட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வந்து நம்ம இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? இருங்க, ஓப்பன் ஆகலை. இப்போ வெப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டலாம். ஒரு நிமிஷம். ஓகே, உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஓப்பனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபெப்பில் என்ன மாதிரி சேஞ்சப் பண்ணணும். இப்போ ஓவரால்னுடைய டேக்கு உண்டான ஒரு ஃபெப்பை ட்ரா பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு புதுசாக ஃபெப்பை ட்ரா பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இதனுடைய செட்டிங்ஸில் என்ன பண்ண போகிறீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வேணாம், எக்ஸ்டர்னல் வந்து ரைட் சைடு. ஓகே, அப்போ நம்மளுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா 38. ஓகே, இது வேண்டாம். அப்போ இது இன்ஷூட் லெவல், இது வேணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 161 இதுவும் வேணும். இதெல்லாம் தேவையில்லாத ப்ரைஸ். சரிங்களா? இங்கே இருக்கிறது மொத்தமாக 1 2 6 8 லெவல் தான், 8 லைன்ஸ் தான். ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு உண்டான பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம், வேல்யூவேஷன் ப்ரைஸில் கொடுத்துக்கலாம். இது வந்து ரைட் சைடில் இருக்கட்டும். டெக்ஸ்ட் வந்து அதுவும் ரைட் சைடில் இருக்கட்டும். இந்த 14 வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது கரெக்டாக வந்துருச்சுங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் இது கரெக்டாக வந்துருச்சுங்களா? இதனுடைய வேல்யூவேஷனில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் ஃப்ரேம் வந்து இந்த ஃபெப்பை வந்து ட்ரா பண்ணுங்கள். சரிங்களா? காலோ டிப்ஸ் எதுவும் கொடுக்குறதில்ல. இந்த ஃபெப் டூல்ஸை எப்படி பயன்படுத்தலாம், இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் இது என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வரலாம் நீங்கள். அப்போ உதாரணத்துக்கு இந்த வீக்லுடைய கேண்டில் இப்போ எல்லாமே அப் ட்ரெண்ட் தான் போட்டிருக்கேன், டவுன் ட்ரெண்ட் எதுவும் போடல. சரிங்களா? அப்போ நாளைக்கு உதாரணத்துக்கு வரேன்.
ஹை டு லோ போட்டால் ஓகே. இது லோயர் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? லோயர் டைம் ஃப்ரேம்னால் நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஏரியா லோயர்லாம் 50 மினிட்ஸ் வந்து பார்த்தா தான் உங்களுடைய வேல்யூவேஷனில் கரெக்டாக இருக்கும். அப்போ எப்பவுமே இதனுடைய டபுள் அண்டர் டபுள் சப்போர்ட்டில் இருக்கும்போது கேண்டில் ரிவர்சல் பண்ணுறதுக்கான முயற்சி தான் எடுக்கும். சரிங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சுட்டு நம்ம வந்து டிப்ஸோ கால்ஸோ கொடுக்கல. இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன மாதிரி மூமெண்டம். அப்போ இப்போ இந்த க்ளோசிங் ஆகிருக்கிற ப்ரைஸு யாருமே சொல்லாத ஒரு ரகசியம் இது சொல்கிறேன். அப்போ இதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கொடுக்க போகுது. அந்த மொமெண்டம் இந்த இடத்துல ப்ரைஸ் வரும்போது இதனுடைய கேண்டில் எங்கே வரப்போகுதுன்னா இந்த கேண்டில் எங்கே வரப்போகுதுன்னா இங்கே வந்து நிற்கும். இந்த இடத்துல நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணுற இடம். அந்த ப்ரைஸு இதில் சப்போர்ட் எடுக்க போதா இல்லை மேலே போக போதா, அப்போ இதனுடைய லெவல்லேருந்து ஃபால் ஆக போதா அப்படின்ற கேண்டில் சைக்காலஜியை பேஸ் பண்ணியும் இதனுடைய ப்ரைஸில் மெயினாக செக் பண்ணியும் கரெக்டான முறையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ப்ராஃபிட் கிடைக்கும். இது எது அளவுக்கு போகும்னு சொல்லிட்டு இந்த ஃபிபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட் டூல்ஸே உங்களுக்கு சொல்லித்தரும். சரிங்களா? இங்கே பையோ டிப்ஸோ கால்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல, இதை இது பண்ணுறதில்ல. இதனுடைய ப்ரைஸு இதை விட தாண்டும் போது அந்த இடத்துல க்ரீக்ஸ் வேல்யூ பிரகாரம் இது எந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து மூமெண்டம் ஆக போகுதுன்னு சொல்கிறதுக்காக இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் செபி ரிஜிஸ்டருக்கு ரூல்ஸு பண்ணுற ஒரே ஜென்டில்மேன். சரிங்களா? அப்போ இந்த ப்ரைஸு இந்த இடத்துல மூவ் ஆகும்போது வரும்போது இதனுடைய கேண்டில் எங்கே இருக்க போகுதுன்னா அப்போ இந்த இடத்த நோக்கி இருக்க போகுது. அப்போ இந்த இடத்த இருக்கும்போது ஒரு டவுன் சைடுக்கு உண்டான ஒரு நகர்வு இருக்க போகுது. அந்த நகர்வு எது வரைக்கும் இருக்க போகுதுன்னா இப்போ மேலே ஒரு 127 பார்த்துட்டோம். அதே கீழே டவுன் சைடில் ஒரு 127 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நகர்வுக்கு இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது ஒரு சப்போர்ட்டாக எடுக்க போகுது. இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இப்படி வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். அப்போ க்ரீக்ஸ் வேல்யூ இங்கேருந்து அதாவது இங்கே இருந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து மூமெண்டம் கொடுக்கும்போது அப்போ இதனுடைய 25,950ன்னு எடுத்துங்க. 50 to 25 மூவ் ஆகுதுன்னா ஒரு கேண்டில் அப்போ 25 பாயிண்ட் மூவ் ஆகுது. அப்புறம் அட் த மணியினுடைய வேல்யூ 0.55 பைசா 113 புள்ளி இங்கே ஏறுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். அப்போ இங்கேருந்து 113 புள்ளி அந்த டவுன் சைடுக்கு உண்டான ப்ரைஸில் மூமெண்டம் இருக்கும். இதையும் ஃபர்தராக டவுன் பண்ணுதுன்னா அடுத்தது இதனுடைய வேல்யூவேஷன் அப்போ ஆக மொத்தமாக 61 பாயிண்ட்டு வச்சுக்கலாங்களா? அப்போ 61 பாயிண்ட்டுனா 33.50 ரூபா அட் த மணி ஒரு மூமெண்டமாக இருக்க போகுது. அந்த மூமெண்டம் கரெக்டான முறையில் இருக்குதா அப்படின்ற கேட்டகரிக்கு வாங்க. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியில் இதனுடைய வேல்யூவேஷன்ஸ் அப்போ எப்படி பண்ண போகிறோம். எப்பயுமே உங்களுக்கு வந்து அடிக்கடி சேட்டை பார்க்குறீங்கன்னா இதை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மேலே கீழே தள்ளும்போது அதனுடைய இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சேஞ்சப் ஆகிடும். இதில் காலோ டிப்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல. மீண்டும் சொல்கிறேன், ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஒன்லி. சரிங்களா? இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கெலாம் நல்லா புரியக்கூடிய லெவல்ஸ்.
அப்போ இங்கேருந்து கேண்டில் வந்துச்சுன்னா சப்போர்ட்டு எந்தெந்த இடத்துலலாம் சப்போர்ட்டாக இருக்க போகுது. வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். இப்போ இதனுடைய கேண்டில் வேல்யூவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நடத்துனது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. அப்போ அந்த நிஃப்டினுடைய கேண்டிலில் உடையும் போது இதனுடைய பேங்க் நிஃப்டி கேண்டிலில் டவுன் சைடு வருமா? அப்போ டவுன் சைடு வந்தோன்னா இது எது வரைக்கும் உண்டான பாசிபிலிட்டி இருக்கும்? அப்போ இந்த லைன்ஸ்குள்ளேயே நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ்குள்ளேயே தான் ஒரு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த சைட்வே கேண்டிலுக்குள்ளே இந்த கோல்டன் சோலுக்குள்ளே நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிடணும். அப்போ நாளைக்கு இதை விட்டு கீழே வரும்போது மட்டும்தான் இது டவுன் சைடாக நம்ம ஒரு கன்சிடர் பண்ணோம். இது வீக்லி உடைய லோன்றது மேஜரான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு. இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மந்த்லி மீட் பாயிண்ட்டு, மந்த்லி மீட் பாயிண்ட்டை போட்டோம்னா வீக்லி 127 அது வரைக்கும் வரதுக்கு உண்டான பாசிபிள். இது கூடால நீங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணணும்னா இந்த ப்ரைவேட் பேங்க்கை பார்க்கணும். இப்போ இந்த ப்ரைவேட் பேங்க்கு இதை எப்படி நான் ட்ரா பண்ண போகிறேன்னா இப்போ இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணும்போது இதனுடைய லெவலையும் சேர்த்து இது பண்ணணும். அப்போ அடுத்தனுடைய 6 மாதனுடைய கேண்டிலில் நான் வரேன். எல்லாமே ஃப்ரீ எஜுகேஷன் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்குன்னே தவிர இங்கே பெய்ட் வேஷனோ மற்றபடி உங்களுக்கு டிப்ஸோ கால்ஸோ எதுவுமே கொடுக்கறதுக்கு உண்டான வரல. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் ப்ரைவேட் பேங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இயர்னுடைய 127க்கு அப்புறம் இங்கே என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ஒரு மேஜரான ரெஸ்டாரண்ட். எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது தெரியும் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணுறது கஷ்டம். அப்போ இந்த 1 இயர் போட்டேன், போன வருஷத்தினுடைய 6 மந்த்து கேண்டிலும் போடுறேன், சரிங்களா? அப்போ இந்த 6 மாதனுடைய கேண்டிலும் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இந்த மந்த்து கேண்டிலும் பார்க்குறேன். ஒரு கேண்டில் எப்படி முறையெல்லாம் பார்க்குறோம் பாருங்க. இந்த மந்த்து கேண்டிலில் மட்டும் நம்ம இதனுடைய லோவும் மிட் பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக் கலர் லைன் மந்த்லி மிட் பாயிண்ட்டு. மந்த்லி லோ, மந்த்லி. ஓகே, இப்போ வீக்லி வந்துடும். வீக்லி லோவும் மந்த்லி மிட் பாயிண்ட்டும் சேமாக இருக்குது. அப்போ இந்த வீக்லி லோவுக்கு அப்புறம் இதில் ஒரு மந்த்லி ஒரு வீக்லி லோ மிட் பாயிண்ட்டை மட்டும் நம்ம ட்ரா பண்ணால் போதும். அப்போ இந்த லைன்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ளூ கலரில் நான் சேஞ்சப் பண்ணிக்கலாம் தெரியறதுக்காக. இப்போ இதை டெலீட் பண்ணிட்டேன். அப்போ நாளினுடைய கேண்டில் இதனுடைய ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா இது டோட்டல் ப்ரைவேட் பேங்க்கினுடைய மோஸ்ட்லி ஆஃப் சான்சஸ் வந்து ப்ரைவேட் பேங்க். அப்போ இதனுடைய ரெஸ்டாரண்ட்டு இந்த 3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த 3 ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒரு அப்சைடுக்கு உண்டான பேங்க் நிஃப்டியில் ஒரு மூமெண்ட் தரும். இந்த ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்தராக டவுன் ஆக தொடங்கிடும். அது டவுன் வந்து மந்த்லி மிட் பாயிண்ட்ன்றது ஒரு சப்போர்ட்டு, ப்ரீவியஸ் டே உடைய லோன்றது ஒரு சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம்
அந்த சப்போர்ட்லேருந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சினாரியோவுக்கு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம். அப்போ இது எப்படி பாசிபிலிட்டி அதிகம்னா, நீங்கள் இதனுடைய கேண்டிலில் இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதனுடைய அவுட்புட்டு உங்களுக்கு தெரிய வர்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டினுடைய ஒரு லெவலில் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. சரிங்களா? ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் கால் அவுட் டிப்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல. இதனுடைய லெவலில் கூட அடிஷ்னலாக ஒரு கிஃப்ட் நிஃப்டியை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். இன்றைய வீடியோ மண்டேக்கு உண்டான லெவல்ஸ். அப்போ அப்படியே கிஃப்ட் நிஃப்டி நான் தோத்துட்டேன் இது பண்ணாதீங்க. சரிங்களா? வீக்லியுடைய ஹையும் வீக்லியுடைய லோவும் சேமாக தான் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் மட்டும் சேஞ்ச் அப்பில் இருக்குது. அப்போ இதனுடைய கேண்டிலில் பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் ஒரு மொமெண்டம் தரல. அப்போ போன வாரத்தினுடைய கேண்டில் உள்ளே இந்த வார கேண்டிலும் சுற்றி இருக்குது. சரிங்களா? அப்போ இதனுடைய மொமெண்டம் தரல. எப்போயுமே கிஃப்ட் நிஃப்டி காலையில் ஒரு மார்னிங் ஒரு 6 மணிக்கெலாம் பார்க்கும்போது அதனுடைய லெவலில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், வீக்லினுடைய மிட் பாயிண்ட்டு நியர்பையில் இந்த லெவல். ஓகே, தென் வாய் இப்போ உங்களுக்கு என்ன சினாரியோ புரிய வருதுன்னு பாருங்கள். எப்பயுமே ஒரு இன்வெஸ்டரோ எல்லாமே வர்றதுக்கு உண்டான வழி கேட்வே வந்து கிஃப்ட் நிஃப்டி தான், அதனுடைய அவுட்புட். அப்போ அந்த அவுட்புட்டு நாளினுடைய லெவலில் இந்த லெவலை கரெக்டாக பிரேக் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா நிஃப்டியும் அப் சைடுக்கு உண்டான ஒரு மொமெண்டம் கொடுக்க போகுது. இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தாலும் இருக்கலாம். இது அடிஷ்னல் டெரிவேட்டிவ்னால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெரிவேட்டிவ் காட்டணுன்னா கூட இப்போ இதனுடைய ரேஞ்சு எல்லைக்கு உட்பட்டதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 26,000 காலு, 25,900 புட்டு, இவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸு 65 ஒரு 45, 110 ரூபா. இந்த 110 ரூபா என்ற வழியை 26,000 கூடால ஒரு 110 ரூபா. அப்போ 26,110ன்றது ஒரு ரேஞ்சு. அப்போ 26,010ன்றது ஒரு ரேஞ்சு. இதுக்கு மேலே கேப் அப்போ ஆனாலும் இதனுடைய லெவல் நோக்கி வந்துடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 29,900 ப்ளஸ்ஸு 110. அப்போ 29,900க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் அதனுடைய 25,900 ப்ளஸ்ஸு 110. அப்போ இந்த 26,010லேருந்து இது 25,000 இதில் வந்து 60 பாயிண்ட் கீழே விழுந்துடும். அப்போ -60 பாயிண்ட்னா 840 வரைக்கும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி. இப்போ இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வந்து கேப் அப்போ கேப் டவுனோ அப்படின்னு நடக்கும் பட்சத்தில் இது வந்து ஃபர்தராக டவுன் ஆகிடும். ஒரு ஐயோ கேப் அப் ஆகிடுச்சு, நம்ம போய்ட்டு அது வாங்கிடலாம் அப்படின்றபோது அது வந்து நீங்கள் யோசிக்கக்கூடிய விதம் தப்பான விகிதத்தில் இருக்குது. அப்போ இந்த கேப் அப் வந்து 110க்கு மேலே ஓப்பன் ஆகக்கூடாது, 26,000க்கு மேலே ஓப்பன் ஆகக்கூடாது. அதனுடைய டிவைடட் பை 2ன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ 55 பாயிண்ட்டுன்றது அதனுடைய டவுன் சைடுக்கு உண்டான ஒரு ஸ்பீடான மூமெண்டம். அந்த மூமெண்டத்தில் போய்ட்டு நீங்கள் எந்த இதுவும் கேட்சப் பண்ணக்கூடாது. சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. தெளிவாக யோசிச்சுக்குங்க. லாங் டைமில் என்ன இது பண்ணணுமோ ஒரு செபி ரெஜிஸ்டரை வந்து அணுகுங்க. இங்கே டிப்ஸோ கால்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மாட்டோம். இதனுடைய தொடர்ந்து ஒரு பிகினர்ஸ் வந்து லாஸில் இருக்கும்போது அது லாஸு ப்ராஃபிட்னு இங்கே மென்ஷன் பண்ணக்கூடாது. அவங்களுடைய மார்க்கெட்டை என்ன விதத்தில் புரியணும். இதில் டோட்டல் மார்க்கெட்டு கேப் இருக்குது, ஆர்ஓஇ இருக்குது, ஆர்இ இருக்குது, இன்ட்ராடே வேல்யூ இருக்குது, டெபிட் ஈக்விட்டி இருக்குது, எபிடா வேல்யூவேஷன் இருக்குது, இவ்வளோ இருக்குது இதில். இதனால் சிம்பிளாக சொல்கிறேன்,
இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு வரேங்க. யாரையும் இங்கே லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான இடம் இல்லை, யாரையும் பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான இடம் இருக்குது. சின்ன மணியை வச்சுக்கிட்டு அதுக்குண்டான பொசிஷனில் இது என்ன செய்யணும், இது எங்கே கற்றுக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற முடிவில் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் லைஃப் லாங்கில் இந்த மார்க்கெட்டினுடைய சினாரியோ புரியும். இல்லைனா நீங்கள் 10 வருஷம் இருந்தாலும் இதனுடைய மார்க்கெட்டு சினாரியோவில் உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான், எம்எஸ்சி எல்எல்பி வரையும் முடிச்சிருக்கேன். நான் ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சர், சரிங்களா. நான் இருந்தாலும் நான் ஆட்டோ டிரைவர் தான். அந்த ஆட்டோ டிரைவர் என்னால் நான் இது வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த கடந்த 5 வருடங்களாக என்ன பார்த்துருக்கணும், அதுதான் நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நடக்க போகுதுன்னுன்ற முறையில் சொல்கிறேன், சரிங்களா. நன்றி, வணக்கம். இந்த பெரிகிருஷ்ணனை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸை நிறைய தருவீங்க, சரிங்களா. நம்ம சொல்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்டு ரீட்டைல் இன்வெஸ்டர். காலோ டிப்ஸோ லாஸோ பொறுப்போ நான் எதுக்கும் நான் உட்பட்டு ஆக மாட்டேன். ஒன்லி நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ் இப்படி செஞ்சால் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்ற கேண்டில் வியூஸ், ரெஸ்டன்ட், டெரிவேட்டிவ், ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட், அவங்களுடைய சைக்காலஜி எல்லாமே மிங்கிள் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கேன். அதை என்ன முறையில் எடுத்துக்கணுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.